Hi friends, welcome to AKR Designs. Tube bead யூஸ் பண்ணிவிட்டு இது க்ராஸ் ஆச்சு ஒரு ஸ்டிச் ஓகேவா போட்டு பஞ்ச் பீடில் 3mm பீட் எடுத்துக்கிட்டேன். அதையும் இதே மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு ஸ்டிச்சு. அதுக்கடுத்து இந்த டியூப் பீட் வச்சு இன்னொரு டியூப் பீட் வச்சு இந்த மாதிரி ஒரு க்ராஸான ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு நாட்டு போட்டாச்சுங்களா. இப்போது இதுக்கு நேராக இந்த சைடு இங்கேருந்து ஒரு பீடு. இப்போ பாருங்கள், இப்படி க்ராஸாக வரும்போது நம்ம இந்த மாதிரி பீடை விட ஒரு சைடு இந்த மாதிரி தள்ளி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த க்ராஸ் வந்து நமக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த பீடுக்கு நடுவில் த்ரெட்டுக்கு நடுவில் பீடு வர மாதிரி விட்டுட்டு, புரியுதுங்களா, ஒரு ஸ்டிச்சு. அதுக்கு அடுத்து டியூப் பீட் வச்சு ஒரு ஸ்டிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இது ஃபுல்லாக முடிச்சிடுறேன். இதே மாதிரி க்ராஸாக இந்த பீட்ஸ் ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஜரியில் கோல்டன் ஜரியில் வந்து இந்த பீட்ஸை சுற்றி அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இதுக்கு மட்டும் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ஜரிக்கு பதிலாக ஜதோசி அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மாற்றி கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல சுகர் பீட் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோ இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு ஸ்டாருக்கு நடுவுலையும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கு நடுவுலையும் ஒவ்வொரு ஸ்டாருக்கு நடுவுலையும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இது ஃபுல் டிசைனுமே வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் உள்ள வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த லைனில் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது வந்து 2mm ரவுண்ட் பீட். ஸோ அதனால் இந்த 4 கார்னர்லையும் 2mm ரவுண்ட் பீட் வந்து ஒன்று வைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மட்டும் 2mm பீட் வந்து 4 பீட் வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாகவே வைக்கலாம். இந்த பீட் வைக்கும்போது ஒவ்வொரு பீடுமே தனித்தனியாக தான் நான் எண்டு நாட் போடுறேன். ஒரே அந்த பீட் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இதை வந்து சிங்கிள் இதை அப்படியே வச்சு மாட்டி வச்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து போடாதீங்க. அந்த மாதிரி போடும்போது என்னன்னா கல் வந்துடும். இது வந்து 2mm பீடுன்னு போது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சின்ன பீடுக்கு நீங்கள் அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கல் வந்துடும். இதுவே 5mm பீடுக்கு போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பீடுக்கு வந்து கல் வந்துடும். அதனால் வந்து நான் தனித்தனியாகவே எண்டு நாட் போடுறேன். இந்த மாதிரி சிங்கிள் பீடுக்கு வந்து த்ரெட் எடுத்து இப்படி மாட்டி விடுவாங்க இல்லையா, அது வந்து 5mm பீடுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பீடுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இதனோட ஸ்லீவ் வந்து நல்லா ஒரு 10.5 இன்ச் இருக்க அளவுக்கு ஒரு நல்லா எல்போ ஸ்லீவ். இதுலையும் கீழே பாட்டம்ல வந்து ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி கரை இருந்தது, ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கரை இருந்தது. ஸோ இந்த கரையில் ஒர்க் பண்ணுறதை விட ப்ளைன் கிளாத்தில் ஒர்க் பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கரை வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ மேலே வந்து
2 லைன் சரி போட்டாச்சு. 2 லைன் சரி போட்டுட்டு ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பஞ்ச் பீட், ஒரு சுகர் பீட் போட்டு இந்த 3 லைன் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து மேல வந்து நம்ம பேக் நெக்ல புட்டாக் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, திலகம் ஸ்டோன். அதே ஸ்டோன் யூஸ் பண்ணி ஃபுல்லா ஒட்டிட்டு அந்த திலகம் ஸ்டோனை சுத்தி 2 லைன் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மேல வந்து சுகர் பீட், ஒரு 4 mm பஞ்ச் பீட், சுகர் பீட், அந்த மாதிரி இந்த 3 லைனும் முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 திலகம் ஸ்டோனுக்கு நடுவில் இருக்க இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சிருக்கேன். மேல ஒரு கிளிப் ஸ்டோன், கீழே ஒரு கிளிப் ஸ்டோன், அந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் வச்சிருக்கேன். அதுக்கு மேல இருக்க இந்த லைன் வந்து நம்ம பேக் நெக்ல பண்ண அதே டிசைன் தான் இங்க பண்ணிருக்கோம். ஸோ இதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால கீழே வந்து பாட்டம்ல இது வர மாதிரியும், மேலே வந்து ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியும் சுகர் பீட்ல லைன்ஸ் போட்டுட்டு, லைன்ஸ் வந்து ஃபுல்லாக சுகர் பீட்ல போட்டுட்டு அது சென்டர்ல 1.5 இன்ச்சுக்கு ஒரு 4 mm பஞ்ச் பீடு. இந்த பேட்டர்ல இந்த லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இந்த ஒவ்வொரு லைனுக்கும் நடுவுலையும் வந்து 1/2 இன்ச் வந்து கேப் வச்சு இந்த லைன்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல வர மாதிரி போட்டு முடிச்சிருக்கோம். ஸ்லீவ் இதுதான். தேங்க்யூ.